ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 11 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். 1, 2024ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 17. 17வது மக்களவை தேர்தல் தான் இப்போ நடக்க போகுது. இன்னும் ஒரு 2 மாதத்தில், மேபி ஏப்ரல் 16ன்ற மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. ஸோ இன்னும் 2 மாதத்தில் மக்களவை தொகுதி, அதாவது எம்பிக்கான எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. அது வந்து 17வது மக்களவை எலெக்ஷன். ஓகேவா? இதில் வந்து கிட்டத்தட்ட 96 கோடி வாக்காளர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த 17 மக்கள் தொகை, அதாவது 17 மக்களவை தொகுதி, இது 17வது நடக்க போகுது. இதில் இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்க போகிறது இந்த மக்களவை தொகுதி தான். இதுதான் முக்கியமானது. அதாவது இளைஞர்கள், ஒருவேளை கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் டிஎன்பிசியில், இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கும் மக்களவை தொகுதி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் இதுனா 17வது மக்களவை தேர்தல் அப்படி கூட கேட்கலாம். 2வது, U19 கிரிக்கெட் உலக கோப்பையில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி. அதாவது U19 வந்து இப்போ 19 வயசுக்கு உட்பட்ட கிரிக்கெட் அணி. இது வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்று வருது. சவுத் ஆப்பிரிக்கா அதில் வந்து நடைபெற்று வருது. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதிச்சு. அதில் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிச்சு. ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா தான் U19 கிரிக்கெட் உலக கோப்பையில் சாம்பியன் பட்டம் பெற்றது. அதாவது 253 ரன் அடித்தாங்க, 7 விக்கெட்டு. அதுக்கப்புறம் கிளம்பிடுங்க இந்தியா பார்த்தீங்கன்னா 174 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 43.5 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா தான் U19 கிரிக்கெட் கோப்பையில் சாம்பியன் பட்டம். அடுத்தது, ஊரக பகுதியில் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கிய திட்டம். இதுக்கு சரியான ஆப்ஷன் டி, ஜல் ஜீவன் திட்டம். ஜல் ஜீவன், ஜல் அப்படின்னா குடிநீர்னு அர்த்தம். இது வந்து ஒரு சமஸ்கிருத வேர்டு, அது ஹிந்தி வேர்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜல் ஜீவன் திட்டம் மத்திய அரசால் வழங்கப்படுற திட்டம். இது வந்து முக்கியமானுடைய நோக்கம் கிராமப்புறத்தில் எல்லாருக்கும் குடிநீர் வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில், குறிப்பாக இது வந்து தமிழ்நாட்டில், ஸோ தமிழ்நாட்டில் வந்து 80% வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது குடிநீர் இப்போ வழங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைமைச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஷின். ஸோ நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, U19 உலக கோப்பை. ஸோ இதில் வந்து உலக கோப்பை, இதில் வந்து சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அதே போல் 2வது கொஷின், எத்தனையாவது மக்களவை தேர்தல் இப்போ 2024 நடக்க போகுது? இந்த 2 கொஷினுக்கு ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அனைவரும் டிஎன்பிசியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாமளை இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.